சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மனோஜ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால விஜயா வீட்டில் உள்ள எல்லாருமே மனோஜ் எப்போ கண்மொழிப்பான், நல்லபடியாக பார்ப்பான் அப்படின்னு ஆர்வமாக இருக்காங்க. மனோஜுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக குணமாகி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு விஜயா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இங்கே ரோகிணி டாக்டர்கிட்ட மனோஜுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க, ஆனால் மனோஜோட கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல, அவன் நல்லபடியாக தானே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல, நாங்கள் செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் செஞ்சிட்டோம், நீங்கள் கவலைப்படாமல் கொஞ்சம் வெளியில் இருங்க, மனோஜ் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லி டாக்டர் அவங்க எல்லாரையும் வெளியில் அனுப்பிடுறாரு. அங்கே ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்களும் கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வந்து மனோஜ் சீக்கிரமாகவே கண்முழிக்க போகிறாரு, அவர் ஒருத்தரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்ல, உடனே விஜயாவும் என்னதான் இருக்கும், ஏன்னா என் பையன் எப்பயுமே என்கிட்ட மட்டும்தான் எல்லாத்தையும் சொல்லுவான், துணையாக இருக்கிறது கூட என்ன தான் கூப்பிடுவான், என் மேலே உள்ள பாசத்தில் என் பையன் என்ன தானே வர சொன்னான் அப்படின்னு கேட்க, இல்லைங்க நான் கண்முழிக்கும் போதும் என் முன்னாடி என் மனைவி ரோகிணி தான் நிற்கணும்னு உங்கள் பையன் சொல்லியிருக்காரு, ரோகிணியை மட்டும் உள்ளே அனுப்புங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை பார்க்கும்போது விஜயாவுக்கு என்னதான் நான் மனோஜ் மேலே பாசம் வச்சுருந்தாலும் ரோகிணி தான் முதல்ல வந்து கண் முன்னாடி நிற்கணும்னு இந்த மனோஜ் சொல்லியிருக்கானே அப்படின்ற மாதிரி பார்த்தாலும் இங்கே ரோகிணி மனோஜ் முன்னாடி போய் நிற்கிறாங்க. மனோஜ் உனக்கு எதுவும் ஆகாது, நீ நல்லா இருப்ப மனோஜ், உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே இருக்காங்க. மனோஜும் கண் முழிக்கிறாரு. டாக்டர் என்னால் கண்ணை திறக்க முடியல, ரொம்ப கண்ணு கூசுது, யார் இருக்காங்கன்னு கூட எனக்கு சரியாக தெரியல, என்ன செய்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்ல, நீங்கள் தான் முயற்சி செஞ்சு உங்கள் கண்ணை திறக்கணும், நீங்கள் உங்களால் முடியும், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே செஞ்சுருக்கோம், தைரியமாக முழிச்சு பாருங்கள், இப்போ உங்கள் மனைவி உங்கள் முன்னாடி நிற்கிறாங்கல்ல, அதை நீங்கள் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் என் ரோகிணியை நான் பார்க்கணும், அவளை பார்க்காம இத்தனை நாள் என்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அது மட்டும் இல்லாமல் ரோகிணி நீ அழாத ரோகிணி, எனக்கு சரியாயிரும் அப்படின்னு கண்முழிக்க முயற்சி செய்கிறாரு. ஆனால் மனோஜுக்கு தெளிவாக எதுவுமே தெரியல. மனோஜால் கண்முழிச்சாலும் அங்கே நிற்கிறது யார் அப்படின்றது ஒரு தெளிவான தெரியாததுனால உடனே இங்கே மனோஜும் இல்லை டாக்டர் நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டேன், என்னால் ஒழுங்காக பார்க்க முடியல, என்ன எதுன்னு பாருங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. இதை பார்த்த டாக்டரும் நீங்கள் இப்படி யோசிக்காதீங்க, எல்லாம் சரியாயிரும், இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, நீங்கள் இப்போ ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி ரோகிணியை வெளியில் அனுப்பிடுறாங்க. வெளியில் போன ரோகிணியும் விஜயாவை பார்த்துட்டு ஆன்ட்டி நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்ல, என்னாச்சுமா, என் மகன் என் பையன் மனோஜ் நல்லா தானே இருக்கான், எதுவும் பிரச்சனை இல்லையே, அவன் கண் முழிச்சு உன்னை பார்த்தானா, என்ன ஆச்சுன்னு கேட்க அழுதுகிட்டே, ஆமாம் மனோஜ் கண் முழிச்சான், ஆனால் அவனுக்கு தெளிவான எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியல, அதனால் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி ரொம்பவே அழுகுறாங்க. என்னது இது, என் பையனுக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும், அவன் இவ்வளோ கஷ்டப்படுறானே, அது மட்டும் இல்லாமல் தெளிவாக அவன் பார்க்க ஆரம்பிச்சிருவான், சீக்கிரமாக குணமாயிரும், என் பையன் மனோஜை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு நினச்சா மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னு விஜயா ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரோகிணியும் இப்படியே போச்சுன்னா மனோஜால் பார்க்க முடியுமோ முடியாதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுட்ருக்காங்க. அங்கேருந்த மீனாவும் அப்படிலாம் நடக்காத ரோகிணி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், மனோஜ் சீக்கிரமாகவே குணமாயிருவார், அழாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இன்னொரு பக்கம் இங்கே அண்ணாமலையும் என் பையன் நல்லா ஆயிடுவான்னு பார்த்தேன், ஆனால் இப்படி சொல்லிட்டு இருக்காளே ரோகிணி அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இங்கே எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு முத்து. கவலைப்படாதீங்க, என்னதான் இருந்தாலும் மனோஜ் சீக்கிரமாகவே குணமாகி அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம், யாரும் இவ்வளோ மனசு வேதனைப்பட்டு அழாதீங்க, நாம் இப்போ தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து. இங்கே மனோஜுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வெளியில் வந்த டாக்டர் எல்லாரும் ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு சொல்கிறாரு, யாரும் கவலைப்பட வேண்டாம், இங்கே மனோஜுக்கு இப்போ முயற்சி செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் கொஞ்சம் தெளிவாக அவருக்கு எதுவுமே தெரியல, ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக கொடுத்துட்டே இருந்தால் சீக்கிரமாக குணமாயிருவார், அவரும் கண் திறந்து பார்க்க ஆரம்பிச்சிருவார், அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீட்டுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்ல, உடனே முத்துவும் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுங்க, எங்கள் அண்ணன் சந்தோஷமாக இருக்கணும், அவன் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், அவனுக்கு பெரிய கடை இருக்குது, அவன் ஒரு ஓனராகவும் இருக்கான், அவன் இப்படி இருந்தால் நல்லா இருக்காதுல்ல டாக்டர், அவனால் வேலையும் செய்ய முடியாமல் இருந்தால் அதை இங்கே எங்கள் அம்மாவால் தாங்கிக்க முடியாது, அதனால் பணத்தை பற்றிலாம் யோசிக்காதீங்க, நல்ல ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்து சீக்கிரமாக எங்கள் அண்ணன் குணமானால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் யாரும் கவலைப்படாமல் இருங்க, இன்னும் ஒரு வாரத்தில் மனோஜ் நல்லபடியாக பார்க்க ஆரம்பிச்சிருவார், நீங்களும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போக, இங்கே ரோகிணியும் விஜயாவும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என் பையன் பக்கத்தில் நான் தான் இருப்பேன், மனோஜுக்கு தேவையானதெல்லாம் நான் தான் செய்வேன், அவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் மட்டும் எப்படி வீட்டில் வந்து இருக்கிறது, மனோஜ் கூட நான் இருக்கேங்க அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே ரோகிணியும் வேண்டாம் ஆண்டி, மனோஜ் நான் தான் பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறான், நீங்கள் வேணால் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு வாங்க நான் மனோஜை பார்த்துக்கிறேனே, எதுக்கு 2 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ரோகிணி
நீயும் பார்லருக்கு போகணும். உனக்கு பார்லர்லேயும் வேலை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 நாள் நீ மனோஜ் கூடயே இருந்துட்ட. அதனால் கொஞ்ச நேரம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நீ திரும்பி வாம்மா. நான் பார்த்துக்கிறேன். என் பையனை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியாதா? நானே அவனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறேன். நீ கவலைப்படாதன்னு சொல்ல ரோகிணியும் சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஆண்டி அப்படின்னு கிளம்புறாங்க. மனோஜ் சொல்கிறாரு, ரோகிணி சீக்கிரமாக வந்துடு ரோகிணி. என்னதான் எங்கள் அம்மா என் பக்கத்தில் இருந்தாலும் நீ இருக்கிற மாதிரி இருக்காத ரோகிணி. அதனால் போயிட்டு சீக்கிரம் வந்துடுன்னு சொல்ல கண்டிப்பாக மனோஜ், உன்னை இப்படியே விட்டுட்டு நான் போகணும்னு நினைக்கவே இல்லை. இருந்தாலும் நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சீக்கிரமாக வந்துடுறேன் மனோஜ், கவலைப்படாத. உனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கிட்டும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி, ரோஹிணின்னு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே மனோஜ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் விஜயா இருக்காங்க. வீட்டுக்கு போன ரோகிணி ஃபோனை இங்கே ஹாஸ்பிட்டல்லையே விட்டுட்டு போயிடுறாங்க. ஃபோனை எடுக்கலன்னு கூட தெரியாமல் ரோஹிணி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வீட்டுக்கு போன ரோகிணி தன்னுடைய பையை பார்க்குறாங்க. ஃபோன் இல்லை. ஃபோன் இல்லைன்னு தெரிஞ்ச ரோகிணியும் இப்படி அங்கே மனோஜ் ஹாஸ்பிட்டல்லையே விட்டுட்டு வந்துட்டேனே, அது மட்டும் இல்லை இப்போ போய் எடுக்கவும் முடியாது. யாராவது ஃபோன் பண்ணால் என்ன செய்ய அப்படின்னு யோசிக்க உடனே அண்ணாமலையும் என்னம்மா ரோகிணி எதை பற்றி யோசிக்கிறேன்னு கேட்க, இல்லை மாமா என் ஃபோனை அங்கே ஹாஸ்பிட்டல்லையே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்ல, அதான் உன் அத்தை அங்கே இருக்கால்லம்மா, நீ கவலைப்படாமல் இரு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கே தானே போக போகிற, வேற யாரும் ஃபோன் எடுத்துட மாட்டாங்க, நீ கவலைப்படாமல் இருமா அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் இங்கே ரோகிணிக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. மறுபடியும் ரோஹிணி ஹாஸ்பிட்டல் போகும்போது மனோஜுக்கும் விஜயாவுக்கும் சாப்பாடு வேணும்னு சொல்லி இங்கே கிச்சனில் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க மீனா. ரோகிணியோட ஃபோன் ரோகிணிக்கிட்ட தான் இருக்கும்னு நினச்ச ப்ரௌன் மணியும் இங்கே ரோகிணி அனுப்பின பொருளெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ரோகிணிக்கு நன்றி சொல்ல ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் ரோகிணியோட ஃபோன் இப்போ விஜயா கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்லையே ரோகிணி ஃபோனை விட்டுட்டு போனதால் விஜயாவும் ரோகிணி ஃபோனை விட்டுட்டு போயிட்டாலே பரவாயில்ல வந்த உடனே பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு அங்கே ஓரமாக எடுத்து வைக்கிறாங்க. அந்த சமயம் ப்ரௌன் மணி ஃபோன் பண்ணுறாரு. யார் இது? யாரோ ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்களே, கிளைண்ட்டாக இருக்கும் போல், நாம் எதுக்கு எடுத்து பேசணும் அப்படின்னு அமைதியாக வச்சிடுறாங்க. ஃபோன் எடுக்காத ரோகிணி ரோகிணி பாப்பா எதுக்கு ஃபோன் எடுக்கல அப்படின்னு நினச்ச ப்ரௌன்மணி மறுபடியும் தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உடனே விஜயாவும் ரோகிணியோட ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது, பார்லருக்கு வரமாட்டாங்க, 2-3 நாள் ஆகும், அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாம் நல்லபடியாக வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு பார்லர்லேருந்து தான் யாரோ ஃபோன் பண்ணுறாங்கன்னு நினச்ச விஜயாவும் ஃபோனில் யார் பேசுகிறாங்கன்னு எடுத்து யாருங்க அப்படின்னு கேட்க உடனே ப்ரௌன்மணியும் என்ன ரோகிணி பாப்பா ஃபோனை எத்தனை முறை பண்ணுறது, என் நம்பர் உங்களுக்கு தெரியாதா என்ன? நான் தான் பாப்பா ப்ரௌன்மணி பேசுகிறேன். உனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சேன். நீ மலேசியா மாமாவா என்னை நடிக்க கூப்பிட்டப்ப கூட நான் வந்து உன் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றி உனக்காக நடித்து கொடுத்தேன். அதே மாதிரி நீயும் எனக்கு உதவி செய்கிறதுக்கு மனோஜ் தம்பி கடையிலேருந்து மனோஜுக்கே தெரியாமல் பொருளெல்லாம் நான் சொன்ன இடத்துக்கு அனுப்பின பாப்பா. அது மாதிரி நானும் பணத்தை சரியாக கொடுத்துருவேன். நீ எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க தெரியுமா? நான் சொன்ன எல்லா பொருளும் வந்துருச்சு ரோகிணி பாப்பா, ரொம்ப நன்றி. நன்றி சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். ஏன் பாப்பா இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ ஏன் அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஜயா பேரதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறாரு? ரோகிணியோட மலேசியா மாமான்னு பொய் சொல்லி ஏமாத்தியா நம்மளை வந்து ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. அப்போ ரோகிணி யாரோ ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்காளா? வந்தவர் மலேசியாவிலேருந்து வரலையா அப்படின்னு சொல்லி இங்கே விஜயாவுக்கு உண்மை தெரிய வருது. விஜயா பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க. உடனே ப்ரௌன்மணியும் என்ன ரோகிணி பாப்பா இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன், ஏன் அமைதியாக இருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, மனோஜ் தம்பிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி யாருக்கும் தெரியாமல் நான் வந்து அந்த பொருளுக்கு தேவையான பணத்தெல்லாம் கொடுத்துட்றேன், சரியா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனே வச்சுடுறாரு ப்ரௌன்மணி. இங்கே ரோகிணி மேலே விஜயாவுக்கு ரொம்பவே சந்தேகம் வருது. இந்த ரோகிணி என்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கா? ஏதோ மலேசியாவிலேருந்து மாமா வராருன்னுலாம் சொன்னாலே, ஆனால் இப்போ பேசுனது வேற யாரோவா? அப்போ ரோகிணிக்கு மலேசியாவில் மாமா இல்லையா? மலேசியா மாமா மூலமாக சொத்தெல்லாம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாளா அப்படின்னு சொல்லி இங்கே ரோகிணி மேலே விஜயாவுக்கு சந்தேகம் வர்றது மட்டும் இல்லாமல் உண்மை என்னன்னு தெளிவாக தெரியணும் அப்படின்னு இங்கே விஜயாவுக்கு ரோகிணி மேலே கோவமும் வருது. என் பையன் மனோஜ் வேற இப்போ இந்த நிலைமையில் இருக்கான், இந்த விஷயத்த மனோஜ்கிட்டே சொல்ல முடியாது, எப்படி இந்த ரோகிணி கிட்ட இதை பற்றி கேட்குறது? ரோகிணி நல்லா என்னை பற்றி புரிஞ்சு வச்சுக்கிட்டு பணத்துக்கு தான் நான் ஆசைப்படுவேன்னு தெரிஞ்சு சொத்து கிடைக்க போகுது, நிறைய பணம் வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லி என்னை ஏமாத்திட்டாளே அப்படின்னு ரோகிணியோட ஃபோனை கையிலேயே வச்சுட்டு இருக்கிறாங்க விஜயா. ரோகிணி ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி மனோஜுக்கு இப்படியெல்லாம் நடந்துருச்சு, மனோஜ் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காருமா அப்படின்னு சொன்னதால் இங்கே ரோகிணியோட அம்மா மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு தெரியல, மனோஜ் மாப்பிள்ளையை போய் பார்க்கவும் முடியல, ஆனால் ரோகிணிக்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கவாது செய்யலாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ரோகிணியோட அம்மா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்க இங்கே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க.
அந்த சமயம் கிறிஷும், பாட்டி யாருக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னு கேட்க, உன் அம்மாவுக்கு தாண்டா ஃபோன் பண்ணுறேன். அங்கே மனோஜ் ரொம்ப முடியாமல் இருக்காராம். ரோகிணிக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதோ தெரியல. நான் உங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பேசிட்டு கொடுக்குறேன். கிறிஷ் நீயும் பேசு சரியா? இப்போ நான் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியோட ஃபோன் வந்து விஜயா கிட்ட இருக்குது அப்படின்னு தெரியாமல் இங்கே கிறிஷோட பாட்டி ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏற்கனவே இங்கே ப்ரௌன் மணி ஃபோன் பண்ணதால் என்னன்னு தெரியாத இங்கே விஜயாவும் ரொம்ப சந்தேகத்தில் கோவத்தில் இருக்க, மறுபடியும் இங்கே ரோகிணியோட அம்மாவும் ஃபோன் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ரோகிணி நிறைய உண்மையை மறைச்சிருக்கா. அவள் ஃபோன் நம்மக்கிட்ட இருக்குல்ல, யார் ஃபோன் பண்ணாலும் நாம தான் எடுத்து பேசணும், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விஜயா நிற்கிறாங்க. அந்த சமயம் ரோகிணியோட அம்மாவும் ஃபோன் பண்ண உடனே இங்கே விஜயாவும் ஃபோனை எடுத்து யாரு அப்படின்னு கேட்க, இங்கே உடனே அழுதுகிட்டே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, கல்யாணி எப்படி இருக்க? மாப்பிள்ளை நல்லா இருக்காரா? ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொன்னியே, மனோஜ் தம்பிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையில, அவர் நல்லபடியாக இப்போ பார்க்குறாரா அப்படின்னு பதட்டமா ரோகிணி பேசுகிறதுக்கு முன்னாடியே ரோகிணி கிட்ட தான் ஃபோன் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இங்கே ரோகிணியோட அம்மா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. உனக்கு மட்டும் ஏன் ரோகிணி இவ்வளோ பிரச்சனை வருது? அது மட்டும் இல்லை, நீ சொன்ன மாதிரியே உன் பையனை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். ஆனால் நீ உன் வாழ்க்கையில் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நானும் உன் பையனும் உண்மையெல்லாம் மறைச்சி ஒதுங்கி நாங்கள் பாட்டுக்கு தனியாக இருக்கோம். ஆனால் நீ அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்த மாதிரியே இல்லையே. இந்த மனோஜ் தம்பியால் உனக்கு எவ்வளோ பிரச்சனை வருது. ஒரு பக்கம் அவர் கடையை கவனிக்காமல் அவருக்குன்னு வெளியில் கடன் வாங்கி பணத்தை கொடுத்துட்ருக்க, இன்னொரு பக்கம் அவருக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. நீ எப்படி தான் இது எல்லாத்தையும் சமாளிக்கிறியோ தெரியல. இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நீ பேசாமல் உன் பையன் கிறிஷ் கூடயே நிம்மதியாக என் கூட இருந்திருக்கலாம் போல. நீ நல்லபடியாக மாப்பிள்ளையை பார்த்துக்கோ. எப்படியோ கல்யாணமும் ஆயிடுச்சு, வேற வழி இல்லை. நீ அந்த வீட்டில் நல்ல மருமகளாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி உண்மையெல்லாம் இங்கே ரோகிணியோட அம்மாவும் ரோகிணி கிட்ட பேசுகிற மாதிரியே அழுதுகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே உடனே விஜயாவுக்கு நல்லாவே புரிய வருது, ரோகிணிக்கு அம்மா இருக்காங்க, ரோகிணியோட பையனை அவங்க தான் பார்த்துக்கிறாங்க போல. அப்போ ரோகிணி கல்யாணமான உண்மையை மறைச்சி இங்கே மனோஜோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாலே. இத்தனை நாள் ரோகிணியை நம்பி இப்படி ஏமாந்துட்டோமே, என் பையனோட நிலைமை இப்படி இருக்குது, என்ன சொல்லன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி விஜயாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே விஜயாவும் யாருங்க பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, ரோகிணியோட அம்மா ரொம்பவே பதட்டமாக ஃபோனை வச்சிடுறாங்க. என்னது இது, என் பொண்ணு ரோகிணிக்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன்னு நினச்சா ஃபோனை யார் எடுத்தாங்கன்னு தெரியல. நான் வேற எல்லா உண்மையும் ரோகிணிக்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிட்டேனே. ஒருவேளை ரோகிணியோட மாமியார் எடுத்திருப்பாங்களா? நான் ஃபோன் பண்ணியிருக்கவே கூடாது. என்னால் ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டா அவள் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ரோகிணியோட அம்மா ஃபோனை வச்ச உடனே நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலை வீட்டுக்கு வந்த ரோகிணி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மனோஜை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. உடனே ரோகிணியும், மீனா நீங்கள் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா? நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன்னு சொல்ல, எல்லாமே ஏற்பாடு செஞ்சுட்டேன், நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, மனோஜை நல்லபடியாக பார்த்துக்கோங்க ரோகிணி, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி மீனாவும் அனுப்பி வைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வர ரோகிணிக்கு தெரியாது இந்த ரோகிணி வச்சுட்டு போன ஃபோன் மூலமாக விஜயாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னுட்டு. அவங்க எப்பயும் போல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு விஜயாவை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க, எப்பயும் போல் நடந்துக்கிறாங்க. அத்தை நீங்கள் சாப்பிடுங்க, எவ்வளோ நேரம் தான் இப்படியே இருப்பீங்க? மனோஜ் கண்முழிச்சு பார்த்தானா, பேசினானா, மனோஜ் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு அக்கறையாக பொறுப்பாக கேட்க, உடனே விஜயா ஆரம்பிக்கிறாங்க. போதும் போதும், நீ ரொம்ப அக்கறையான மருமக மாதிரியும் பொறுப்பாக நடந்துக்கிற மருமக மாதிரியும் நடிக்காது என்கிட்ட. நீ யார், என்னென்ன செஞ்சுருக்கன்னு எல்லாமே எனக்கு தெரிய வந்துருச்சு ரோகிணி அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே கோபமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணியும், என்னாச்சு, என்ன பிரச்சனை, நான் இப்போ தானே வீட்டிலேருந்தே வரேன், ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க ரோகிணி. உடனே விஜயாவும், என்ன நடந்ததுன்னு கேட்குறியே, நான் என்ன சும்மாவா கோவப்படுவேன், நீ செஞ்ச வேலை அப்படி, என்னையும் மனோஜையும் எவ்வளோ ஏமாத்திருக்க, உன்னெல்லாம் நம்பி நான் ஏமாந்து போயில நிற்கிறேன், அதான் இந்த கோவம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உண்மையை சொல்லு, மலேசியா மாமான்னு யாரையோ கூட்டிகிட்டு வந்தியே, உண்மையாகவே அவர் உன்னோட மாமா தானா, இல்லை பொய் சொல்லி எங்களை ஏமாத்துறதுக்காக யாரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தியா, எதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சேன்னு கேட்க, இல்லை நான் யாரையும் ஏமாத்தலை, நான் எதுக்கு அப்படிலாம் செய்யணும், என் மலேசியா மாமாவை தான் கூட்டிகிட்டு வந்தேன், அவர் என்னோட மாமா தான், நான் பொய் சொல்லவும் இல்லை உங்களை ஏமாற்றவும் இல்லை, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க, நீ இனியும் பொய் சொன்னா அதை நம்ப நான் தயாராக இல்லை. உன் மலேசியா மாமா பக்கத்து ஊரில் கடை வச்சு தானே நடத்துகிறாரு, அவருக்கு நீ மனோஜோட கடையிலேருந்து எதுக்காக பொருளெல்லாம் அனுப்புன, உனக்கு நன்றி சொல்கிறதுக்கு அந்த ப்ரௌன் மணியே ஃபோன் பண்ணார், ஏதோ அவரோட தங்கச்சி பையன் கல்யாணத்துக்கு நீ பொருளெல்லாம் அனுப்புனியாமே, அதுக்காக நன்றி சொன்னார், நீ என்னெல்லாம் உதவி அவர்கிட்ட கேட்ட, எப்படி அவரை பொய் சொல்லி வீட்டுக்கு வர வச்சேன்னு எல்லாமே அந்த மலேசியா மாமான்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தே ப்ரௌன் மணி, அவர் மூலமாகவே எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துடுச்சு. ஒரு நாள் உன் ஃபோனை இங்கே விட்டுட்டு போனேன், அந்த ஃபோன்
ஃபோனில் யார் யாரெல்லாம் பேசுனாங்களோ எல்லார் மூலமாகவும் உன்னை பற்றின உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சின்னு சொல்ல திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி. ஃபோனை வச்சுட்டு போனது பெரிய தப்பாக போச்சு. இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இங்கே விஜயாத்தை என்னடானா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. இந்த ப்ரௌன் மணி நான் இல்லாதப்ப ஃபோன் பண்ணி இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டாரே, அவருக்கு நான் உதவி தானே செஞ்சேன், இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரோகிணி மறுபடியும் இல்லை அத்தை, நான் பொய் சொல்லலை, ஏமாத்தலை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், உன் அம்மாவும் பையனும் இப்போ எங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னு விஜயா கேட்ட உடனே பேரதிர்ச்சி அடைகிறாங்க ரோகிணி. என்னது, அப்போ என் அம்மாவும் ஃபோன் பண்ணாங்களா? வசமாக மாட்டிக்கிட்டேன், என்ன சொன்னாங்களோ தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, உன் அம்மா ஃபோன் பண்ணி உன் பையனை பற்றியும் உன்னை பற்றியும் நீ மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது, மனோஜால் நீ இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு பேசுனாங்க. உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு பையனும் இருக்கான், இது எல்லாத்தையும் மறைச்சு ஏன் மனோஜோட வாழ்க்கையை இப்படி செஞ்ச, இப்படி பொய் சொல்லி என்னையும் மனோஜும் ஏமாத்திட்டல அப்படின்னு உண்மையெல்லாம் தெரிஞ்ச விஜயா ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. ரோகிணி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மனோஜும், அம்மா என்னம்மா ஆச்சு, ரோகிணி வந்துட்டாளா, ரோகிணி ஏமா அழுகிறா, நீங்கள் ஏமா சத்தமாக பேசுகிறீங்க, ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னு கேட்க, மனோஜ்கிட்ட உண்மையை சொல்லவும் முடியாமல் மனோஜோட நிலைமை இப்படி இருக்கிறதுனால உண்மையை சொன்னால் பெரிய பிரச்சனையாயிரும், அதனால் மனோஜ் குணமாகி வீட்டுக்கு வரட்டும், இந்த ரோகிணி யாருன்ற உண்மையை சொல்லி இவளை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும், இனி இந்த மருமக ரோகிணியை தலையில் தூக்கி வச்சுலாம் கொண்டாடுறது தப்புன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என் பையன் மனோஜ் எந்த தப்பும் செய்யலை, இந்த ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சா அவன் நல்லா இருப்பான்னு நினச்சி நம்பி கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனால் இப்படி நானும் என் பையனும் ஏமாந்துட்டோமே அப்படின்னு அழுக ஆரம்பித்த விஜயாவும், அது ஒன்றும் இல்லை மனோஜ், நீ ரெஸ்ட் எடு, உனக்கு என்ன ஏதுன்னு நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க. நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக வரலாம், மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடலான்னு மட்டும் என்றைக்கும் நினைக்காத. உன்னை பற்றின உண்மை மனோஜுக்கு தெரிஞ்ச உடனே நீ வேண்டான்னு சொல்லி அவனே உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவான். அந்த ப்ரௌன்மணியாக இருக்கட்டும், உன் அம்மாவாக இருக்கட்டும், ஃபோன் பண்ண உடனே உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் இனியும் என்ன சொன்னாலும் நான் நம்புவேன்னு நினைக்காத. உன்னை நான் மருமகளாக ஏற்றுக்கிட்டு அந்த மீனா ஸ்ருதின்னு எல்லாரும் முன்னாடி உன்னை மட்டும்தான் நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசினேன், தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன். ஆனால் அது எல்லாத்துக்கும் சேர்த்து என்னை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துகிற மாதிரி என் குடும்பத்தையே ஏமாத்திட்டல, என் பையன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டல நீ, அப்புறம் எப்படி நீ எனக்கு மருமகளாக இருக்க முடியும், முதல்ல வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் எப்படி மனோஜை இப்படியே விட்டுட்டு வெளியில் போகிறது, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், நான் ஒன்றும் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல, மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டேன். ஆனாலும் நான் மனோஜை மட்டும்தான் நம்பியிருக்கேன், நான் உண்மையாகவே மனோஜை விரும்புகிறேன், இந்த வாழ்க்கைக்காக தான் என் பையனை பற்றியும் எனக்கு நடந்த கல்யாணத்தை பற்றியும் கூட சொல்லாமல் இருந்தேன். நான் முதல்ல நடந்த கல்யாணத்தில் நான் ஒன்றும் சந்தோஷமாக வாழலை அப்படின்னு சொல்ல, போதும் உன் கதையெல்லாம் கேட்க எனக்கு பிடிக்கல, ஏன்னா நீ போய் சொல்லி ஏமாத்திருக்க, உன்னை போய் கல்யாணம் பண்ணி வச்சேன் பார்த்தியா, உனக்குன்னு இப்போ பணமும் இல்லை சொத்தும் வரப்போகிறது இல்லை, இதில் ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் வேற இருக்கான், இப்படிப்பட்ட நீ மனோஜை கல்யாணம் பண்ணால் நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா, நான் இதெல்லாம் அப்படியே சும்மா விட போகிறதில்ல, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பிப்போ, அது மட்டும் இல்லாமல் இனி மனோஜோட வாழ்க்கையில் நீ இருக்கவே கூடாது, நானும் உன்னை மருமகளாக ஏற்றுக்க போகிறதில்ல அப்படின்னு உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்ட விஜயா இங்கே மனோஜுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே தனியாக கூட்டிகிட்டு போய் ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்கி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு ரோகிணி என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் விஜயாவுக்கும் தெரிய வந்துருச்சுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இனி ரோகிணி எந்த ஒரு மருமகன்ற உரிமையோடையும் அந்த வீட்டு பக்கமும் வரக்கூடாது, இனி நான் உன்னை மருமகளாக ஏற்றுக்கவும் மாட்டேன், இப்படியே நீ கிளம்பி போயிரு, நீ எங்கள் வீட்டுக்கு நல்ல மருமகளாக இருக்கவே முடியாது, இப்படி ஏமாற்றி குடும்பத்தையே ஏமாற்றி அவமானப்படுத்தின நீ இனி மனோஜ் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. ரோஹிணிக்கு என்ன சொல்லன்னு தெரியல, என்னை பற்றின உண்மை வேற யாராலையும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நான் என்னென்னவோ செஞ்சேன், எல்லாரையும் ஏமாத்தினேன், ஆனால் இப்படி ஃபோனை விட்டுட்டு போக ஒவ்வொருத்தரும் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை பற்றின உண்மையை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, இதில் நான் வேற ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கிற விஷயமும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்றதையும் இங்கே விஜயாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதெல்லாம் மனோஜ்கிட்ட சொன்னாங்கன்னா அவ்வளவுதான், என் வாழ்க்கை இனி மனோஜ் கூட நான் வாழவே முடியாது போலையே, மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டு நான் இவ்வளோ பொய் சொன்னேன், ஆனால் எல்லா உண்மையும் தெரிய போயிட்டு என்னை இனி வீட்டு பக்கம் வரக்கூடாது, நீ மருமகளே இல்லைன்னு என்னை வெளுத்து வாங்கி விஜயாத்தை வெளியில் அனுப்பிட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க ரோகிணி. இன்னொரு பக்கம் விஜயா நினைக்கிறாங்க, என் பையன் மனோஜ்
பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணா நல்லபடியாக வாழ்வான், அவனுக்குன்னு சொத்தெல்லாம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டேன். அதனால் நம்பி இந்த ரோஹிணியை பற்றி ஒழுங்காக விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் அந்த ரோஹிணியை பற்றின உண்மை இப்படியெல்லாம் தெரிய வரும், ரோகிணி நம்ப வச்சு ஏமாத்துவான்னு நான் நினைக்கவே இல்லையே. என் பையன் மனோஜோட வாழ்க்கையை நானே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேனே. இப்படி ரோகிணியை கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருந்திருந்தா கூட மனோஜ் நல்லபடியாக இருந்திருப்பான். இப்போ அவனுக்கு ஹாஸ்பிட்டலில் வேற இருக்கான், அவன் நிலமை வேற சரியில்லை. இதில் இந்த ரோகிணியை பற்றின உண்மை வேற எனக்கு தெரிஞ்சிருச்சே. இதை யார்கிட்ட சொல்ல, எப்படி நான் இதெல்லாம் சமாளிக்க போகிறேன்னு ஒன்றுமே புரியலையே. என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சால் என்னையும் சும்மா விட மாட்டாரே அப்படின்னு ரோகிணி செஞ்ச ஒவ்வொரு விஷயம் உண்மையவும் தெரிஞ்சுக்கிட்ட இங்கே விஜயா மனோஜோட நிலைமையை நினச்சி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. பணத்து மேலே உள்ள ஆசையில் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சேன், ஆனால் இப்போ நானும் மனோஜும் ஏமாந்து போயில நிற்கிறோம் அப்படின்னு மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க விஜயா.